நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் AM ரிஸ்னி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் நிறுவன கட்டமைப்பையும் நடைமுறைகளையும் திட்டமிடப்பட்ட குழுக்கள் அங்கத்துவ நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்துவதை தவிர்க்கும் வேலை திட்டம் அவசியம் என ஜனாதிபதி வலியுறுத்தல். திருகோணமலை வெறுகல் பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் அமைச்சர் விமல் வீரவன்சவினால் பொதுமக்களிடம் கையளிப்பு. பொதுநலவாய மாநாடு சம்பந்தமாக பாடசாலை மாணவர்களுக்கு அறிவூட்டும் நிகழ்ச்சி திட்டங்கள். நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களுக்கு உள்நாட்டு பொறியியலாளர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தெரிவிப்பு. பாகிஸ்தானில் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 250 அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். ஐக்கிய நாடுகள் நிறுவன கட்டமைப்பையும் நடைமுறைகளையும் திட்டமிட்ட குழுக்கள் அங்கத்துவ நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்துவதை தவிர்க்கும் வேலை திட்டம் அவசியம் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பூகோள பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு ஐக்கிய நாடுகள் சபையிடம் உண்டு. அதனால் பல நாடுகள் உலக போலீஸ் சேவையாக தோற்றம் காண்பது அவசியமில்லை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். His Excellency Mahinda Rajapaksa, President of the Democratic Socialist Republic of Sri Lanka, and to invite him to address the Assembly. Mr. President, Excellencies, ladies and gentlemen. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மத்துமா ஸ்ரீலங்கா வேளாவின் மத்தியம் ராத்திரியே இலங்கை நேரப்படி நேற்று நள்ளிரவு ஐக்கிய நாடுகள் சபையின் 68வது தொடர் அமர்வில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உரையாற்றினார். மனித உரிமைகள், பாதுகாப்பு ஆகியனவற்றை அடிப்படையாக கொண்டு அபிவிருத்தி அடையும் நாடுகளின் உள்ளக பிரச்சினைகளில் வெளியார் தலையீடு தற்போது கண்காணிக்கக்கூடிய சீரற்ற ஒரு நிலை என ஜனாதிபதி தெரிவித்தார். இத்தகைய செயற்பாடுகளால் நாடுகள் ஸ்திரமடைந்துள்ளனவா என ஜனாதிபதி வினா எழுப்பியுள்ளார். ஒருதரப்பு தடைகள் காரணமாக அதற்கு இலக்காகும் நாடு மட்டுமின்றி ஏனைய நாடுகளுக்கும் கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. வடமாகாண மக்கள் 25 ஆண்டுகளுக்கு பின்னர் வாக்களிக்கும் உரிமையை பெற்றமை மிக முக்கிய அம்சமாகும். அது தனக்கு நிறைவை தந்தது என ஜனாதிபதி தெரிவித்தார். மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இலங்கை நடைமுறைப்படுத்தும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பது சர்வதேச சமூகத்தின் பொறுப்பாகும். தெளிவான முன்னேற்றத்தை காண்பதற்கு இருந்தும் ஐக்கிய நாடுகள் பொறிமுறை ஊடாக அடிக்கடி இலங்கை இலக்கு வைப்பது தொடர்பாக அநேக நாடுகள் ஆச்சரியம் தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். 30 வருட பயங்கரவாதம், 2004ஆம் ஆண்டின் சுனாமி அனர்த்தம், உலகளாவிய உணவு, நிதி நெருக்கடிகள் போன்ற சவால்களுக்கு மத்தியில் இலங்கை 1000ஆம் ஆண்டில் அபிவிருத்தி இலக்கை அடைவதற்கு முயன்றுள்ளது என்றும் ஜனாதிபதி பிரதிநிதிகளுக்கு தெரிவித்தார். இளைஞர் சமூகத்தின் ஆளுமை மேம்பாட்டுக்காக சர்வதேச திறன்கள் தினம் ஒன்றை பிரகடனம் செய்யுமாறும் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார். உலகுக்கு நியாயமான சர்வதேச பொருளாதார முறையின் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தமக்கு ஆதரவு தாமே என்ற அர்த்தம் கொண்ட அத்தாகி அத்தனோநாத்தோ என்ற பௌத்த பதங்களை நினைவு கூர்ந்து ஜனாதிபதி தமது உரையை நிறைவு செய்தார். Let these timeless words of wisdom guide the destiny of the world. May the noble Triple Gem bless you all. Thank you. புத்தளம் சென்ட் ஆண்ட்ரூ மத்திய மகா வித்தியாலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் எண்ணி முடிக்கப்பட்டவை என்று தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இது தேர்தல் பெறுபவர்கள் மீதும் விருப்ப வாக்குகள் தொடர்பான பெறுபவர்கள் மீதும் எத்தகைய தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கவலையடைவதாக அவர் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமான ஊடக சந்திப்பு இன்று தேர்தல் செயலகத்தில் நடைபெற்றது. எண்ணப்பட்டு முடிந்த பின் பாதுகாப்பு அறைக்கு அனுப்புவதற்காக பொலித்தீன் உரைகளில் போடப்பட்டிருந்த வாக்குச்சீட்டுகளே புத்தளம் கல்லூரி ஒன்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ඡන්ද ගණන් කිරීමෙන් පසු බඩු බාහිර ආපසු බාර ගැනීමේ නිසි ක්‍රියාමාර්ගය මමත් මගේ අතිරේක මැතිවරණ කොමසාරිස්වරුන් විසිනුත් දෙන ලද
புத்தளம் மாவட்டத்திற்கான தேர்தல் ஒன்று மீண்டும் நடைபெறுமா என்று ஊடகவியலாளர் ஒருவர் கேட்டபோது இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையாளர் அதனை நீதிமன்றமே தீர்மானிக்கும் என்று பதிலளித்தார். இலங்கையில் நிதி கட்டமைப்பு பலமடைந்திருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு பொருளாதார வளர்ச்சி 6.5% சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகளை அடுத்து அதன் மூலமான செயற்திட்டங்களை ஆராய இலங்கை வந்துள்ள தூதுக்குழு கொழும்பில் இன்று நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் இந்த கருத்தை தெரிவித்தது. ரோடிஷன் நைட்டர் தூதுக்குழுவுக்கு தலைமை தாங்குகின்றார். அவர்கள் கடந்த 17ஆம் தேதி தொடக்கம் இன்று வரை சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக நடைமுறையில் இருக்கும் அபிவிருத்தி திட்டங்களை பார்வையிட்டனர். சர்வதேச நாணய நிதியம் 260 கோடி டாலரை இலங்கைக்கு கடனாக வழங்கியுள்ளது. இந்த குழுவினர் வங்கி அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இவ்வாண்டின் 2வது தவணையில் இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தி 6.8% அதிகரித்துள்ளது என்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. பொதுநலவாய ஒன்றியத்தின் அரசு தலைவர்களின் மாநாடு தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கிடையில் சித்திரம், கட்டுரை மற்றும் அறிவு தொடர்பான மதிப்பீட்டு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இணையதளத்தினூடாக மாணவர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இன்று காலை 8:30க்கு மாணவர்களின் அறிவை சோதிக்கும் பரீட்சை ஆரம்பமானது. பிற்பகல் 2 மணி வரை இது நடைபெறும். சிங்களம் அல்லது தமிழ் மொழியில் மாணவர்கள் தோற்ற முடியும். 4000 மாணவர்கள் இந்த பரீட்சையில் பங்கு பெற்றுகின்றனர். ஆரம்ப வைபவத்தில் தகவல் ஊடக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, அரசு தகவல் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் ஆரியத்ன எத்துக்கல உட்பட பலர் கலந்து கொண்டனர். தகவல் திணைக்களத்தின் கண்காணிப்பின் கீழ் கல்வி அமைச்சு மற்றும் தேசிய தொலைக்கல்வி நிறுவனமும் போட்டிகளை நடத்துகின்றன. பொதுநலவாய ஒன்றிய அரசு தலைவர்கள் மாநாட்டின் வரலாறு, பிரகடனம், நன்மைகள் என்பன தொடர்பாக பாடசாலை மாணவர்களின் அறிவு பரிசோதிக்கப்படும். அழைப்பை பெற்ற மாணவர்கள் நாடு பூராகவும் அமைந்துள்ள 25 தொலைக்கல்வி நிறுவனங்களில் கணனிகளை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பரீட்சைக்கு தோற்ற முடியும். බ්‍රතාන්‍ය පාලනයට අඩත්ව හිටියේ ඒ යුගවල ඇතිවෙච්ච දේවල් එතන ලබාගත්ත නිදහස ඒ නිදහස ලබාගත්තත් ඕන්න එක තියෙන සම්බන්ධකම් ඒ දැනුම ලබා දුන්නාම නොදැනුවත්කමට කියන අය දැනුවත් කරපුවාම කියයි මෙවැනි සම්මේලනයක් මේ රටට ලබා ගැනීම එක අපි ආඩම්බර වෙනවා මහා විනාශයක් වෙච්ච රටකට මෙවැනි සම්මේලනයක් රටවල් 16 15 වෙනිදා 14 වෙනිදා වෙනකොට මේ රටට ලෝක නායකයන් ලෝකයේ राज्य नायकයන් 53 දෙනෙක් ගොඩ පැමිණෙනවා. ඉතින් මේ දැනුවත් විය යුතුයි. අධ්‍යාපනික ක්ෂේත්‍රය තුලත් ඒ දැනුම වර්ධනය කිරීමේ වැඩපිළිවෙලත් මේකට බද්ධ වෙනවා කියන එකයි මගේ අදහස. உள்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களுக்கு உள்நாட்டு பொறியியலாளர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். 2013 பொறியியலாளர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். பொறியியல் துறையின் மேம்பாட்டுக்காக பங்களிப்பு வழங்கியவர்களை பாராட்டும் வகையில் இந்த விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. 8 துறைகளின் அடிப்படையில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. பொறியியல் சம்பந்தமான விடயங்களை இலத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்கள் ஊடாக மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லும் ஊடகவியலாளர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. ஊடகவியலாளர் துசித்த ஹேமந்த லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் நிகால் பி அபேசிங்க ஆகியோர் விருதுகளை பெற்றார்கள். இந்த நிகழ்வில் அமைச்சர்களான பி தயாரத்ன, பசில் ராஜபக்ஷ, பாராளுமன்ற உறுப்பினர் கனக ஹேரத் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். திருகோணமலை மாவட்டத்தில் வெறுகல் பிரதேச செயலக பிரிவில் ஈச்சிலம்பற்று கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 29 வீடுகள் அமைச்சர் விமல் வீரவன்சவினால் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான நிகழ்வு திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் GTRD சில்வா தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அதிதிகளாக கிழக்கு மாகாண அமைச்சர் MS உதுமான் லப்பே, கிழக்கு மாகாண சபை தவிசாளர் ஆரியவதி கலபதி, மாகாண சபை உறுப்பினர் ஜெயந்த விஜயசேகர உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஒரு வீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வீடமைப்பு அதிகார சபை இந்த வீட்டு திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. பெரியகுள வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 100 பேருக்கு நிதியுதவிக்கான காசோலைகளும் வழங்கப்பட்டன.
வாழைச்சேனை கொண்டையாங்கண்ணி அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் பால்குட பவனியும் சங்காபிஷேகமும் சிறப்பான முறையில் நடைபெற்றுள்ளன. வாழைச்சேனை வைத்தியசாலை பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து ஆரம்பமான பால்குட பவனி மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதான வீதி ஊடாக சென்று மீராவோடை வீதி வழியாக ஆலயத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து 1008 சங்காபிஷேகம் இடம்பெற்றது. சிவஸ்ரீ குமார பிரபாகர குருக்கள் சங்காபிஷேக நிகழ்வை நடத்தி வைத்தார். இந்நிகழ்வில் பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாகிம் பேங்கி மூடும் நியூயார்க்கில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். மோதல் முடிவடைந்ததன் பின்னர் இலங்கையின் நிலைமை மற்றும் வடமாகாண சபை தேர்தல் தொடர்பாக ஜனாதிபதி செயலாளர் நாயகம் பேங்கி மூனுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதன் முன்னேற்ற நிலைமைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டன. இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையுடன் தொடர்ந்து செயற்பட வேண்டிய விதம் தொடர்பாகவும் இங்கு ஆராயப்பட்டது. ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා එක්සත් ජාතීන්ගේ මහමණ්ඩලයේ 68 ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய நாடுகள் சபையின் 68வது அமர்வில் உரையாற்றியதை அடுத்து குவைத் பிரதமர் ஷேக் ஜபர் முபாரக் அல் ஹமீதை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பு நேற்று நியூயார்க்கில் இடம்பெற்றது. ஜனாதிபதி கட்டார் நாட்டின் மன்னர் ஷேக் தம்மி பின் ஹமீத் அல் தானியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அமைச்சர் ஜி எல் பேரிஸ், கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் நிவாஸ் குணவர்தன, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை நிரந்தர வதிவிட பிரதிநிதி பாலித்த கோஹன, வெளிவிவகார அமைச்சின் மேலதிக செயலாளர் ஷேனுகா செனவிரத்ன ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். ෂෙනුකා සෙනවිරත්න යන මහත්ම මහත්මී වූ මීතෙක් වූහ. உயிர் தியாகங்களையும் மற்றும் தியாகங்களையும் செய்து விடுவித்துக் கொண்ட நாட்டை மீண்டும் பிரிவினைவாதத்துக்கு நோக்கி இட்டுச் செல்ல வழிவகுக்காமல் இருப்பது சகலினதும் கடமையாகும் என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மக்களை பிரிப்பதற்கு பல்வேறு வகையிலும் வரும் சதிகளுக்கு அகப்படாமல் அவர்கள் பலம் பெற வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற வைபவத்தில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். රජයත් එක්ක ගැටුම් ඒ මගින් ආරම්භ වෙනවා. ඊට පස්සේ මහමැතිවරණ ඊළඟ එනකොට ඒ මහමැතිවරණය වෙනකොට සිංහල සමාජයේ 3ට 4ට බෙදෙයි. එතකොට 113ක් 14ක් 15ක් තියෙන යන්තම් සන්තම් ආණ්ඩුවක් හැදෙයි. ඒ යන්තම් සන්තම් ආණ්ඩුව දෙමළ ජාතික සන්ධානයේ ප්‍රාණයපේට ගන්න පුළුවන් වෙයි. ප්‍රාණයපේට අරගෙන ඒක නටවලා ඒ ආණ්ඩුව ලව්ව තව තව කප්පන් අරගෙන ස්වයං පාලන බලය දිනා ගන්න අපිට පුළුවන් වෙයි. ඕක තමයි ඒගොල්ලෝගේ මාර්ග සිතියම. களுத்துறை மாவட்டத்தில் 600 அரசு ஊழியர்களுக்கு வீடமைப்பு கடன் வழங்கும் வைபவத்தில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். 24 கோடி ரூபாய் கடன் உதவிகள் வழங்கப்பட்டன. ஜனசவன வீடமைப்பு திட்டத்தின் கீழ் தேசிய வீடமைப்பு அதிகார சபை இதனை மேற்கொண்டது. அதன் தலைவர் ஜெயந்த சமரவீர உட்பட பலர் கலந்து கொண்டனர். இலங்கையில் சுற்றுலா மற்றும் முதலீடுகளுக்கான வாய்ப்பினை அதிகரிக்கும் நோக்குடன் ஜப்பானில் நடைபெற்ற இலங்கை நிகழ்வு வெற்றியடைந்துள்ளது. இது சம்பந்தமான தகவல்களை டோக்கியோவில் உள்ள எமது செய்தியாளர் கமல் காரியவசம் வழங்குகின்றார். டோக்கியோ නුවර යෝයෝගී උද්‍යානයේදී පැවැත්වින ජපානයේ අභ්‍යන්තර කටයුතු හා සංනිවේදන අමාත්‍ය යොෂිතකා සින්දෝ මහතා ඇතුළු දෙරටේ නැති ඇමතුරුන් සහ ආරාධිතයින් විශාල පිරිසක් සමාරම්භක උත්සවයට එක්ව සිටියා. මෙවර ශ්‍රී ලංකා උල්ලේ තේමාව ආශ්චර්යයේ දේශයේ ශ්‍රී ලංකාවට පැමිණෙන மட்டக்களப்பு மாவட்டத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான நல்லுறவை மேம்படுத்தும் முகமாக ஏற்படுத்தப்பட்ட உயர்மட்ட மாநாடு ஒன்று செங்கலடி மத்திய மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் மர்வன் சில்வா இதற்கு தலைமை தாங்கினார். ஏராவோ, கரடியனாறு, ஐத்தியமலை, கல்குடா, வாழைச்சேனை, வாகரை ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்குட்பட்ட கிராம சபை அதிகாரிகள் பிரிவில் இயங்கும் சிவில் பாதுகாப்பு குழுக்களின் பிரதிநிதிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள், சமூக சமய பிரதேச முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்பாறையில் இடம்பெற்ற தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சி வேலை திட்டத்தின் கீழ் தமிழ் பிரதேசங்களில் உள்ள இந்து ஆலயங்களை புனரமைக்கும் நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் மத்திய முகாம் 11ஆம் கிராமம் ராணைமடு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய புனரமைப்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன.
பாராளுமன்ற உறுப்பினர் PHPSN இந்த பணிகளை ஆரம்பித்து வைத்துள்ளார். ஆலய பிரதம பூசகர் சிவஸ்ரீ தேவகுருக்கல்ப தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரசின் பாரிய அபிவிருத்தி திட்டங்களிலிருந்து மக்களை உச்ச பயனை பெற வேண்டும் என்று அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவற்றை எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பது மக்களின் கடமையாகும். கம்பஹா மாவட்டத்தில் தாய்சேய் சிகிச்சையளிப்பு நிலையங்களை திறந்து வைத்து உரையாற்றும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். நாடு முழுவதிலும் தாய்சேய் சிகிச்சை நிலையங்களை நிர்மாணிக்கும் பணிகளை அரசு ஆரம்பித்துள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் வத்தலை, மஹபாகே, திவளப்புட்டிய, தூனகஹ மற்றும் பலகல்ல பிரதேசங்களில் நிர்மாணிக்கப்பட்ட தாய்சேய் சிகிச்சை அளிப்பு நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்தி ஒன்று. நீர்கொழும்பு ரைவல் விளையாட்டுக் கழகத்தின் PM சேனநாயக்க கடற்படை பகிரங்க குறிப்பார்த்து சுடும் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார். இதற்கான போட்டிகள் வெலிசரை கடற்படை முகாம் மைதானத்தில் நடைபெற்றது. சுமார் 152 போட்டியாளர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இலங்கை கடற்படை இதனை ஒழுங்கு செய்தது. பெண்கள் பிரிவில் ரைபிள் குறிப்பார்த்து சுடுபவராக கடற்படையின் MG ஏகொடவெல வெற்றி பெற்றார். பிஸ்டல் பிரிவில் நீர்கொழும்பு ரைவல் விளையாட்டுக் கழகத்தின் ரூபினி அபேமான வெற்றி பெற்றார். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் நிறுவன கட்டமைப்பையும் நடைமுறைகளையும் திட்டமிடப்பட்ட குழுக்கள் அங்கத்துவ நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்துவதை தவிர்க்கும் வேலைத்திட்டம் அவசியம் என ஜனாதிபதி வலியுறுத்தல். திருகோணமலை வெறுகல் பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் அமைச்சர் விமல் வீரவன்சவினால் பொதுமக்களிடம் கையளிப்பு. பொதுநலவாய மாநாடு சம்பந்தமாக பாடசாலை மாணவர்களுக்கு அறிவூட்டும் நிகழ்ச்சி திட்டங்கள். நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களுக்கு உள்நாட்டு பொறியியலாளர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று அமைச்சர் பௌத்ரா வன்னி ஆராய்ச்சி தெரிவிப்பு. பாகிஸ்தானில் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 250 அதிகரிப்பு. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.